பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 95 இல்லை 85க்கு வந்துட்டு சுகர் வந்துட்டு இருக்குது, டயபெட்டிக் வந்துட்டு இருக்குது. இது முதல்ல எதனால் வருது, இது எப்படி மேம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குது? இருக்குமா இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் வர்றதுக்கு ரீசன் அப்படின்றது ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து இருக்குதாம்மா இருக்குது. நம்மளோட அதிகப்படியான மன உளைச்சல் கூட டயபெட்டிக் வர்றதுக்கு காரணம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா சாலிடாக ரிவர்ஸ் கொண்டு வர முடியுமா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 நேரம் 1:1 டயட் எடுக்கணும். அதே மாதிரி வாரத்தில் 3 நாள் பாவக்காய், வாரத்தில் 4 நாள் கோவக்காய் சாப்பிடணும். டயபெட்டிஸ் அப்படின்றத ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு உணவு முறைகள் மூலியமாவே நம்ம மெயின்டைன் அப்படின்றதும் பண்ணிக்க முடியும். உணவியல் மாற்றங்கள்னாலையும் வாழ்வியல் மாற்றங்கள்னாலையும் ஆரோக்கியமான மருத்துவ முறைகள்னாலையும் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் சுகர் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ ஒரு 100 பேர் பார்த்தோம்னா அதில் 90 பேருக்கு வந்துட்டு சுகர் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வழிகள் மூலிமா வந்து நம்ம அதை குறைக்கலாம் இல்லை அதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் மிஸ்ஸஸ் தீபா அருளாளன் தான் வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம் இப்போது டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு விஷயமா வந்துட்டு மாறிடுச்சு. முன்னெல்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு சுகர் இருக்கும், மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 95 இல்லை 85க்கு வந்துட்டு சுகர் வந்துட்டு இருக்குது, டயபெட்டிக் வந்துட்டு இருக்குது. இது முதல்ல எதனால் வருது, இது எப்படி மேம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இருக்குமா இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் வர்றதுக்கு ரீசன் அப்படின்றது ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து இருக்குதாம்மா இருக்குது. நம்மளோட அதிகப்படியான மன உளைச்சல் கூட டயபெட்டிக் வர்றதுக்கு காரணம். ஓகே. எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ ஹோமியோல அப்படி தான் சொல்லுவாங்க, இட்ஸ் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். மனரீதியான பாதிப்புனால உடம்புல ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு அப்படின்வாங்க. இன்னும் ஒரு சில டயபெட்டிக் ஒரு நோயே இல்லை அப்படின்னு சோஷியல் மீடியால பேசுவாங்க, பார்த்திருக்கீங்க இல்லைங்களா? உண்மையும் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல உண்மையும் கூடமா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட், ரெமிஷன் இஸ் தேர் இன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்படின்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிலையமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட். இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் தான் வந்து பேசுவோம், டயபெட்டிக்கை நல்லா பண்ணிக்க முடியும், நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வி ஹேவ் டு மெயின்டைன். நல்லா பண்ணிட்டு நார்மல்சி அதாவது கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுட்டு சுகர் 6 மாதம் பார்க்குறோம் நார்மலாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் கச்சா முச்சான்னு சாப்பிடலாமா அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். யூ ஹேவ் டு மெயின்டைன். ஒன்றும் இல்லாம ஒரு 4000 ரூபாய் கொடுத்து புடவை வாங்குறோம், அதை பத்திரமா பார்த்து அயன் பண்ணி எல்லாம் பத்திரமா வச்சுட்டு இல்லையா, ஏகப்பட்ட விஷயம் செய்யறோம் இல்லைங்களா? 4000 கோடி கொடுத்தா கூட கிடைக்காது நம்மளோட மனித உடல். அதை நம்ம we have to maintain இல்லைங்களா? அப்ப அந்த டயபெட்டிஸ் அப்படின்றத ரிவர்ஸ் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு உணவு முறைகள் மூலியமாவே நம்ம மெயின்டைன் அப்படின்றதும் பண்ணிக்க முடியும். இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்க நிறைய உணவு முறைகள் சொல்லுவோம், எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒரு கியூரியாசிட்டில ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள்ல விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன ஆகும், டயபெட்டிக்னால காம்ப்ளிகேஷன் வரும். டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்ட் ஆகிட்டு கிட்னி ப்ராப்ளம், கார்டியாக் பெத்தாலஜி அப்படிலாம் வரும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குரோனிக் கிட்னி டிசீஸ் நோக்கி போவாங்க. சிறுநீரகங்கள் செயலிழப்பு அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் நோக்கி போகும். ஏன்னாமா அளவுக்கு அதிகமான சுகரையும் அளவுக்கு அதிகமான பிபியும் நம்மளோட கிட்னிஸ்ல இருக்க நெஃப்ரான்ஸ் ஃபில்டரிங் யூனிட் வந்து தாங்காது, அதால ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ அது டேமேஜ் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்போ அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன வைத்தியம் பண்ணீங்க? இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து உணவு முறைகள் சொன்னாங்க, அந்த உணவு முறையிலேயே மெயின்டைன் பண்ணோம். இவங்க மெயின்டைனே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ சொல்லும்போது அந்த டாக்டர்ஸ்க்குலாம் வேற வேலையே இல்லை, அவங்க எல்லாம் சும்மாவே வந்து எல்லாம் சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு. அது பொதுவாக வந்து பாருங்கம்மா நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் எதை வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் என்ன உணவு முறைகள், என்ன மருத்துவங்கள், என்ன மூலிகைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அதை வச்சு. இப்ப சர்க்கரையா சிறுகுறிஞ்சான் வேலை செய்யுதா, ரிசர்ச்சை போட்டு சிறுகுறிஞ்சான் வேலை செய்யுது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். உடனே மெடிக்கல் கம்பெனிஸ் அதை வச்சு மெடிசன் இருப்பாங்க, அது ஒரு பேட்டர்னா வெளியே வரும். இவ்வளவுதான், புரியுதுங்களா? ஸோ உண்மை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹெர்ப்ஸ்ல வந்து எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, பியாண்ட் தட் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா சாலிடா ரிவர்ஸ் கொண்டு வர முடியுமா? உணவியல் மாற்றங்கள்னாலையும் வாழ்வியல் மாற்றங்கள்னாலையும் ஆரோக்கியமான மருத்துவ முறைகள்னாலையும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப பொதுவாக வந்து பாருங்கம்மா, இப்ப சக்கரை ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது எதனால வருது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதனால வருது.
அப்போ நம்மளோட கணையத்தில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ்னு செக்ரேட் ஆகுது. அந்த பீட்டா செல்ஸ் தான் இன்சுலின் அப்படின்ற திரவத்தை செக்ரேட் பண்ணுது. அந்த இன்சுலின் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 4 மணி நேரத்தில் போய் நம்ம சாதம் சாப்பிட்டாலும் சப்பாத்தி சாப்பிட்டாலும் பூரி சாப்பிட்டாலும் குளுக்கோஸாக நிற்கும். அந்த குளுக்கோஸை வந்து செல்கள் உட்கிரகிக்கிறதுக்கு அந்த இன்சுலின் தேவை. எஸ். இப்போ டயபெட்டிக் வருது எதனால அப்படின்னா நம்ம செல்கள் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றத ஒன்று டெவலப் பண்ணிக்குது. அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் செக்ரீஷன் இல்லை. அதனால நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் இல்லை மாத்திரை சாப்பிட்டுக்கிறோம். நம்ம வந்து அந்த டயபெட்டிக் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ காலையிலேருந்து நான் இப்போ வரைக்கும் நைட் வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது இது பேசிட்டு இருக்கேன், இதுக்கு எனக்கு எனர்ஜி அப்படின்றது ஒன்று தேவை. அந்த எனர்ஜி எதுலேருந்து எடுக்க முடியும்? நம்ம சாப்பிட்ற மாவு சத்துலேருந்து எடுக்க முடியும், கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து எடுக்க முடியும், புரதங்கள்ல இருந்து எடுக்க முடியும், புரோட்டீன்ஸ்ல இருந்து, ஆரோக்கியமான கொழுப்பு ஹெல்தி ஃபிளாட்ஸ்ல இருந்து எடுக்க முடியும். அப்ப இந்த மூணுத்துல இருந்தும் நம்ம எடுத்து நம்ம எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்துல இருந்து எடுக்கிற எனர்ஜிக்கு தான் எனக்கு இன்சுலின் தேவை. புரதத்துல இருந்து எடுக்கிறது ஆரோக்கியமான கொழுப்புகள்ல இருந்து எடுக்கிறது எனக்கு அவ்வளவு இன்சுலின் தேவையில்லை, இவ்வளவு இன்சுலின் போதும். அப்ப நான் என்ன பண்ணணும்? டயபெட்டிக் பேஷண்ட்ஸா நான் வந்து புரதத்தை எடுத்துக்கலாம், ஆரோக்கியமான கொழுப்பை நல்லா எடுத்துக்கணும், இந்த மாவு சத்தை கம்மி பண்ணிக்கணும். அப்ப இன்னும் தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 3 நேரமும் இட்லி தோசை, இப்ப காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் அது மாவு சத்து தான். அது 1 கப் எடுக்கிறேன்னா 1 கப் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். சேம் எவ்வளவு எடுக்கிறியோ சேம் வெஜிடபிள்ஸ். மதியானம் 1 கப்பு அரிசி சாதம்னா 1 கப்பு வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறியோ அதே அளவுக்கு வெஜிடபிள்ஸ். அந்த அளவுக்கு உன்னால வெஜிடபிள்ஸ் எடுக்க முடியல, எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறியோ அதே அளவு சாதம் எடுக்கணும். நைட்டும் இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி பரோட்டா என்ன வேணா சாப்பிட்டோம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா அதே அளவு வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். இப்போ ஒரு சிலர் இது பேஷண்ட்ஸ் சொல்லுவோம், இது 1:1 டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் கிட்ட இது சொல்லுவோம். பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேடம் நாங்க காலையில சிறுதானியங்கள் தான் எடுக்கணும், சிறுதானியங்களும் மாவு சத்து தான். நாங்க மதியானம் பாரம்பரிய அரிசி தான் எடுக்கணும், பாரம்பரிய அரிசியும் மாவு சத்து தான். இந்த பிரவுன் ரைஸ் அதெல்லாமே எவ்ரிதிங் இஸ் கார்ப் இல்ல, எவ்ரிதிங் இஸ் கார்ப். பட் பியாண்ட் தட் நாங்க வந்து பாருங்க, என்னோட பதிவுகளே நான் நிறைய சொல்லுவேன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸை கல்லுண்டை சம்பா சாப்பிடுங்க, காட்டியானம் சாப்பிடுங்க, மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க. எதுக்கு அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அது ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னாமா, அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த சட்டைட்டி அப்படின்னு இருக்கும். நம்ம பாரம்பரிய அரிசியில நார் சத்து ஜாஸ்தி, அதுக்கும் மேல கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் செலீனியம் இப்படி எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால நாங்க பாரம்பரிய அரிசி சாப்பிட சொல்றோம். சிறுதானியங்கள் எதுக்கு சாப்பிட சொல்றோம்? உதாரணத்துக்கு கம்பு அப்படின்னா கால்சியம் ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் கம்பு. அதனால சிறுதானியங்கள் எடுக்க சொல்றோம். அதுக்காக நாங்க வந்து ஒரு குண்டா சாப்பிட சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா 1:1 டயட். நீ சாதா அரிசி சாப்பிட்றதுக்கு பாரம்பரிய அரிசி எக்ஸலென்ட். நீ சாதா வந்து இட்லி தோசை இட்லி மாவு, அதாவது இட்லி அரிசி சாப்பிட்றதுக்கு சிறுதானிய பொங்கல் சிறுதானிய இட்லி தோசை எக்ஸலென்ட் அந்த விதத்துல. ஆனா 1:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். கூட வந்து பாருங்கம்மா வாரத்துல 3 நாள் பாவக்காய் சாப்பிட சொல்லுவோம். பாவக்காய், ஆமா. ஏன்னா பாவக்காயில வந்து பாருங்க மொமாடிசின் சாண்டன் அப்படின்னு 2 மூலக்கூறுகள் இருக்கு. இது வந்து பாருங்க சர்க்கரையை பெருமளவு குறைக்குது அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மக்கள் நம்ப மாட்டாங்க, ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பனம்பழத்தை அப்படியே கொடுக்கும்போது அதுக்கு வேல்யூ இல்லை. பனம்பழத்தை ஒரு ப்ராடக்ட் ஆகி ஒரு ட்ரேட் நேம் எடுத்து ஒரு கம்பெனியா பயங்கர ஆடோட அந்த பனம்பழத்தை கொடுக்கணும். அந்த மாத்திரையா கொடுக்கும்போது அதுக்கு எக்ஸலண்டான ஒரு டிமாண்ட் அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சிப்ஸ் ஆர்டினரியா வாங்கி சாப்பிடும் போது அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அது ஒரு காத்தடிச்ச பையில போட்டு ஒரு அட்ராக்டிவ் கவரோட கொடுக்கும்போது இட் அட்ராக்ட்ஸ். அந்த மாதிரி தான். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 நேரம் 1:1 டயட் எடுக்கணும். அதே மாதிரி வாரத்துல 3 நாள் பாவக்காய், வாரத்துல 4 நாள் கோவக்காய் சாப்பிடணும். கோவக்காய் எதுக்கு அப்படின்னா கோவக்காய் இட்ஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் காப்பர். கோவக்காய்க்கு தமிழ்ல இன்னொரு பேர் என்னன்னா செம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பியன் காப்பர் சத்து நிறைய இருக்கிறதுனால கோவக்காய்க்கு செம்பியன் அப்படின்னு பேரு. இப்பெல்லாம் வாட்டர் ஃபில்டர் கூட காப்பரோட தான் வந்து இல்லைங்களா? நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது எதனால அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை காப்பர் அதிகப்படுத்தும். நடுவுல கொஞ்சம் காலத்துல இருந்துச்சுலம்மா காப்பர் சார்ஜ் வாட்டர், சில்வர் சார்ஜ் வாட்டர், கோல்டு சார்ஜ் வாட்டர், ஏகப்பட்ட விஷயம் இருக்கதானே செஞ்சுச்சு. எதுக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்ப அந்த கோவக்காய் 4 நாள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும். இன்னொன்னு அதலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதலக்காய் இந்த கோவக்காய் மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்க நம்ம இங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப கம்மி. இந்த காரைக்குடி சைட்ல போனீங்களா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஆயா வந்து அதலக்காய் வச்சு உட்காந்துட்டு கோவக்காய் மாதிரி. அது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கிடைக்கிறவங்க அந்த அதலக்காயிலையும் சாப்பிடலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா
இந்த வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடுறது. இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சாப்பிடணும். டயபெட்டிக் என்னன்னா அதுல வந்து பாருங்க 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு அதை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடணும். டெய்லி காலையில் ஒரு டீஸ்பூன் மென்று சாப்பிடலாம். அந்த கசப்பு தன்மை இருக்காது. அப்படியும் சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வெந்தயம் ஈரம் பண்ணுது அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணலாம், அந்த முளைக்க வச்சதை நல்ல வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை வந்து காய வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் எடுக்கலாம். அந்த எதுக்காக அப்படின்னா அந்த 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைனுக்காக. அதனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை குறைக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா. இதுக்கும் மேலே வந்து பாருங்க நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஜிம்னம் மசில் வெஸ்ட் இப்போ ஹோமியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னம் மசில் வெஸ்ட்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கும் மேல இயற்கையா செய்யணும் அப்படின்னா சிறு குறிஞ்சா இருக்குல்லம்மா, அந்த சிறு குறிஞ்சா வந்து நம்ம செய்யலாம். சிறு குறிஞ்சான் பவுடர் வந்து கடைகளிலே விற்கிது. அது வந்து ஆன்லைன்லயும் போட்டுக்கலாம். ரொம்ப சிட்டில இருக்கவங்க, பாம்பே டெல்லியில இருக்கவங்களுக்கு அங்க நாட்டு மருந்து கடை இருக்குமா தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த சிறு குறிஞ்சான் பவுடர் நாட்டு மருந்து கடையில வாங்கி காலையில சாயங்காலம் 2 நேரமும் சின்ன டீஸ்பூன்ல ஒரு 3/4 டீஸ்பூன் பவுடர் 1 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி அந்த கஷாயத்தை காலையில நைட் 2 நேரம் குடிச்சிட்டு வரும். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டயபெட்டிக் மெடிசன்ஸ் அப்படியே விட்டுருவாங்க. இப்ப அடுத்ததான் கேட்கலாம்னு அந்த நிறைய பேர் இன்சுலின் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க மார்னிங் அண்ட் நைட்னு. இப்ப நிறைய ஓகே நான் சித்தாலே எடுத்துக்கிறேன், எனக்கு இதுவே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும்போது நான் ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டு இது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ். உண்மை இல்லம்மா. ஆக்சுவலி அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் மெலிட்டஸ் இல்ல கண்ட்ரோல்ல இருக்கு. நீ வித் ஹெல்ப் ஆஃப் இன்சுலின் நீ வந்து கண்ட்ரோல்ல இருக்க. வித் ஹெல்ப் ஆஃப் இன்சுலின் நீ கண்ட்ரோல்ல இல்ல. வித் ஹெல்ப் ஆஃப் டேப்லெட்ஸ் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்னால நீ கண்ட்ரோல் இருக்கு. அதனாலே கண்ட்ரோல் இல்லை. நீ என்ன பண்ணணும், வாட் ஹேவ் டு டூ இஸ் தி எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்க உணவு முறைகள் மாற்றங்கள் ஏற்படுத்தணும். வாழ்வியல் மாற்றங்கள், அதிகப்படியான மன உளைச்சல் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா தூங்கி அதை ஏற்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை ஏதாவது கஷாயம் சாப்பிடணும். கஷாயம் சாப்பிட்டுட்டு அப்ப நம்மளுக்கு சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு லோ சுகர் ஆகுறது they can realize, they can feel. அப்ப அது வந்து நீங்க இதை லோ சுகர் ஆகல, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எவ்ரி மந்த் இல்ல அட்லீஸ்ட் எவ்ரி 1.5 months செக்அப் போகணும். செக்அப் போயிட்டு டாக்டர் வந்து கம்மியா இருக்குன்னா டாக்டரே சொல்லுவார், உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட் நல்லா குறைஞ்சிருக்கேப்பா என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பண்ண ஓ அப்படியா வெரி குட். அவங்க 4 பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு. அதுலயும் ஒரு சில பேஷண்ட்ஸ் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து என்னன்னா இது வந்து சிஸ்டம்க்கு நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது, இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி என்னன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கும் மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ்க்கும் எப்பயுமே ஒத்து வர்றது இல்ல. அது என்ன காரணமும் தெரியாது. அது வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஜென்மமா பகை அப்படின்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. பட் பியாண்ட் தட் நாங்க எங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயமா. எங்களோட சோல் எய்ம் என்ன, வி டாக்டர்ஸ் வி ஹேவ் டு சர்வ் டு தி சொசைட்டி. உங்க சிஸ்டம்ல நல்லது இருக்கா நீங்க சொல்லுங்க, எங்க சிஸ்டம்ல நல்லது இருக்கா நாங்க சொல்லுங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட், தே நாட் அட் ஆல் டாக்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு பேண்டமிக் வரும்போது ஒரு எபிடமிக் வரும்போதுலாம் நாங்க டாக்டர்ஸா தெரியும். கஷாயம் வச்சு குடிக்கலாம். ஆமா கஷாயம் வச்சு அவங்களும் கஷாயம் வச்சு குடிப்பாங்க. அந்த மாதிரி சரி அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தீராத பகை. பட் பியாண்ட் தட் மக்களும் வந்து என்ன பண்றாங்க, நேரா வந்து மாடர்ன் சிஸ்டம் தான் போறாங்க. நல்லாவில் அங்க வந்து டாக்டர்ஸ் இது வேண்டாம், இப்போ கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் கூட இது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு பின்னாடி வேற டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களோட மைண்ட் செட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற கதை தான் இருக்கு. பெரிய ஹாஸ்பிட்டல்ல எக்ஸலண்ட் வைத்தியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பியாண்ட் தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்ப்ஸ் என்னைக்குமே அடிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பா. இப்ப ரீசெண்டா ஒரு சமீப ஒரு இது நான் வந்து வேப்பிலை மஞ்சள்னால கேன்சரே குணப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஒரு பெரிய சர்ச்சைலாம் இருக்குல்லமா. பட் பியாண்ட் தட் வேப்பிலை மஞ்சள்ல என்னென்னலாம் எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரிசர்ச் இன்னும் கண்டக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி உணவியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் போது ஏமா இப்போ நிறைய மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸே டயட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கல்ல. எஸ் மேம். அது எதனால அப்படின்னா ஆல் டுகெதர் சேவ்ஸ் த பேஷண்ட்ஸ். அதே மாதிரி தான் எல்லா சிஸ்டமும் கம்பைன் பண்ணி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நல்லது அப்படின்னு கொடுக்க முடியும். பட் பியாண்ட் தட் இந்த சர்ச்சைகள்லாம் போயிட்டே தான் இருக்கு, இது தீரவும் தீராது. கண்டிப்பா. ஆனா பேஷண்ட் வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா சாலிடா டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட். ஓகே மேம், மேம் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டயபெட்டிக் வந்துட்டு இப்போ பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் நீங்களும் வந்துட்டு சுகர் உங்களுக்கு இருக்கு, இல்லை டயபெட்டிக் இருக்கு, மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மெடிசனோட மேம் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க டயபெட்டிக் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம FT Health யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி. Bye bye.